நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு 2 HP ஓப்பன் வெல்லு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வேல்யூ ஹையாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஹையான வேல்யூ எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். This video sponsored by SBO Private Limited திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh might take the videos posted here for educational purpose only and if you should attempt to watch it, we will never take any responsibility for it. நண்பா, பொதுவாக விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஒரு சில காட்டில் பட்டா இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே இதே போல் பூந்தோட்ட சர்வீஸ், விஐபி சர்வீஸ்னு சொல்லக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை தான் வச்சு பயன்படுத்துவாங்க. இந்த சர்வீஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் 2 HP ஓப்பன் வேலாக இருந்தாலும் இதுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ விட சேர்த்து தான் இருக்கும். அதாவது சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு அப்படின்னா கெப்பாசிட்டர் வேல்யூ என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். பொதுவாக மோனோ பிளாக்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூ குறைவாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் 2 HP மோனோ பிளாக்கு மேலே வச்சு ஓட்டுற மோட்ரு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 20 MFT 25 MFT போட்டிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு மோட்ரு ரன் ஆகும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். நண்பா, பொதுவாக 2 HP ஓப்பன் வெல்லு அல்லது சப்மெர்சிபிள் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோடு அதிகம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பி கணக்குக்கு 35 போட்டாலே போதும். அப்படின்னா 2 ஹெச்பிக்கு 70 போட்டால் போதும். மார்க்கெட்டில் 70 சைஸ் வந்துட்டு சில இடங்களில் அவைலபிளாக இருக்காது. அதனால் பெரும்பாலும் இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 51 36 போட்டு 86 MFT யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே மோட்டர் பக்கவாக ரன் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோட்டாருக்கு வந்துட்டு கூடுதலாக எதுக்காக இவ்வளோ கெப்பாசிட்டர் கொடுக்கணும் அப்படின்னா மோட்டருக்கு வந்துட்டு வரக்கூடிய கரண்ட்டை ரொம்ப தூரமாக இருந்து ஒன்று வர்றது, இன்னொன்று வந்துட்டு லோ வோல்டேஜ் அதிகமாக மெயின்டைன் ஆகிறது. இதே போல் சில இடங்களில் வந்துட்டு மோட்டர் ரன் ஆகாது. ஸோ அவங்க விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை வந்துட்டு பாய்க்கிறதுல சிரமமாயிடும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி தான் இதே போல் கெப்பாசிட்டர் வந்துட்டு கூடுதலாக கொடுக்குறோம். ஸோ இதனால் மோட்டருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம வந்துட்டு அதை மெஷர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஒரு சில மோட்டருக்கு ஒரு சில மாதிரி, அதாவது சொல்லப்போனால் அது வரக்கூடிய லாங் ரேஞ்சு கரண்ட்டு, அதாவது ஒயர் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தோட்டத்துக்கும் அதே நேரத்துக்கு கிணத்துக்கும் மாறும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன். கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம கூடுதலாக கொடுக்கறதுனால அந்த கொடுக்கறதுக்கு ஏற்றாப்புல மோட்டரோட ஹெச்பியோட ரேஞ்சும் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரியும் மாறும். ஸோ இது வந்துட்டு மோட்டர் வந்துட்டு வைண்டிங்கை பாதிக்காத வகையில் ஒரு ஹெச்பினா இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்டாண்டர்ட் சைஸை தாண்டி நம்ம எப்படி ஒரு மோட்டரை கெப்பாசிட்டர் கூடுதலாக கொடுத்து ரன் பண்ணுறது, இதே போல் பலவிதமான கேள்விகளை முன் வச்சு ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கூடுதலான இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.